கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அப்ப சிலுவை குறித்து பார்க்கணும். சிலுவையில வேற கான்செப்ட் வேற. அது ரொம்ப நேரம் ஆகிடுது. ஒரு சிம்பிளாக ஒரு பார்க்கலாம். சிலுவையில் நமக்கு அவர் செய்த சின்ன காரியம் என்னன்னா, அவர் எப்படி செய்தாரோ அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ என்ன புரியுது பாருங்க. கீழ் சட்டம், இந்த கீழ் சட்டம் என்ன புரியுதுன்னா, பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். அப்படி என்ன சொல்லித்தர நமக்கு சிலுவையில? என்னை பின்பற்றுகிறவர்கள் பெருமையாவோ மற்ற காரியத்தில் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும்னா, நான் என் வழி சத்தியம் ஜீவன். என்னை பின்பற்றுகிறவர்கள் என்ன மாதிரி இருந்தால் வர முடியும். புரியுதுங்களா? என்ன மாதிரி நீ வந்தாதான், என்ன நீ படிச்சாதான் நீ பாஸ் ஆகி இந்த பரமபிதாவை பார்க்க முடியும். தாழ்மை என்பது அவ்வளோ அவசியம் சொல்றாங்க. இன்னைக்கு மனுஷன் போராமல் எழுச்ச தாழ்வு கிடையாது. சொல்றாரு, தாழ்த்துக்கு இருந்தாலும் உயர்த்தப்படாமல் சொல்றாரு. மரணம் வரைந்தும் தன்னை தாழ்த்தி சிறுமி எவ்வளவு அருமையான அற்புதமா வேலை சொல்லியிருக்கணும். அவர் தன்னை தாழ்த்தினார். எனக்கு கிறிஸ்துவ பின்பற்றுங்க நமக்கு அப்படிப்பட்ட தாழ்மை என்ன சொல்றாரு? பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம யாருக்கு ஒரு மனுஷனுக்கு கிட்ட நம்ம தாழ்மையா பேசுறதில்லை, தாழ்மையா நம்முடைய தாழ்மையை காட்டுறதில்லை. அவன் நம்ம தப்பா நினைச்சா அப்படி கிடையாது. நீ வாழ போற வாழ்க்கை தேவன் உன்னை எங்க கொண்டு போகிறாருன்னு பார்க்கணும். இவன் நினைச்சுக்கிறதுக்காக பெருமையா இருக்கக்கூடாது. இவன் நினைச்சுட்டு போறானா, இவன் முன்னாடி நான் பெருமையா காட்டு, என் பெருமையை காட்டுறதுக்காக இவன் பலனுக்கு போய் எனக்கு சேர்க்க போறானா, இல்லை என் வாழ்க்கை தரத்தை மாற்ற போறானா, இல்லை என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா? கிடையவே கிடையாது. தாழ்த்துகிறவன் தான் மேல உயரத்துக்கு போகும். தாழ்த்துகிறவன் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்யலாம். அந்த இடத்துல அவருடைய குவாலிட்டியை பார்க்கும் பொழுது நல்ல குவாலிட்டியான மனுஷன், நல்லா பேசுவான், வேலையை கொடுத்த நல்லா செய்வான், தாழ்மையான மனுஷன், எல்லாருக்கும் நல்லா ஒரு அதிகாரிகள் பெருமை கட்டிங்களா இருக்கு, எல்லாருக்கும் அன்பாக விசாரிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். ஆகவே பள்ளிக்கூட இடத்துல அவர் கொண்டு போய் வைக்கலாம், ப்ரமோஷன் கொடுக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. தவிர பலவிதமான குற்ற செயல்கள், பலவிதமான செயல்பாடுகளோட வாழ்க்கை தர குறைவாக இருக்கும்போது அவரை கொண்டு போய் வேற வைக்க முடியாது. சொல்லமா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ கீழ் சட்டம் தாழ்மையை குறிக்கிறது, வலதுபுற சட்டம் எதை குறிக்கிறது பாருங்க. பிலிப்பியர் 2:6. பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். வெறுமையாக்கிட்டாராம். என் தோணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் வெறுமை பார்த்தீங்கன்னா தாழ்மை. ஒரு சட்டம் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க, வெறுமையாக்கிட்டாங்க. வலதுபுற சட்டம்லாம் சொல்லி கொடுத்தாங்க, வெறுமையாக்கிட்டாங்க. கையில் ஒன்று எடுத்துட்டு போனாங்க. என்ன எடுத்துட்டு போனாங்க? இப்போ நாம கூட மதிச்சு போனா என்ன எடுத்துட்டு போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ள என்ன மாட்டோம், என்ன மாட்டோம், கொஞ்சம் ஆசீர்வாதம் தான். என்ன குதிக்கிறது மகிமை. வலதுபுற சட்டம் சொல்லுது. அப்போ தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் அடித்தார். ஒருத்தர் அடிமையாக அடிப்போம், தாழ்த்தி அந்த பருத்தி. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வது இவருதான் தியாகம். இவருதான் தியாகம். இவருக்கு தான் இந்த பேர் போடணும். எவனோ ஒருத்தவங்க உட்காந்து சொந்த இடத்துல விசாரிச்சு உட்காந்து அது தியாகம் வேறுபட்டு இவரு பேரெல்லாம் திருடிக்கிட்டு பேசணும். தியாகம் செஞ்ச இவரு அந்த பேர் வச்சுருந்தாரு. அதுலேயே சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் தீர்ப்பை கேட்கவில்லை. பிலிப்பியர் 2:4-5 வாசிக்கும். இடது கூட சட்டம் நான் சொல்றது பாருங்க. யாக்கும் 1:4 யாக்கும் 1:4
ஒன்றிலும் உறவினர்களாய் இராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி அல்ல சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. அல்லேலூயா. அப்போ இந்த இடதுபுற சட்டத்தில் வைக்கப்பட்ட அந்த கலத்தில் சிந்தப்பட்ட ரத்தம் எதை சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னா என்ன இருக்கணுமா? பொறுமை அவசியம். யாரும் இப்போ பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறது பாருங்க. ஏசு சொல்லிக் கொடுக்குற சிலுவை நோக்கி கற்றுக்கணும். சிலுவை நோக்கி பார்த்தா நம்ம ராஜா ஆகிடுவேன், உன்னை மந்திரி ஆகிடுவேன், உன்னை வந்து பெரிய கவுன்சிலர் ஆகிடுவேன், நீ வந்து பணக்காரன் ஆகிடுவேன், பிஸ்னஸ் மேன், அதெல்லாம் கிடையாது. நீ கற்றுக்க வேண்டியது இதுதான். எவ்வளோ பெரிய உயர்ந்து இருந்தாலும் அன்புலன்னா உனக்கே வேலை ஒன்றதுக்கு உதவாது. அப்போ இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? பொறுமை அவசியம். நீ பொறுமையே கிடையாது. தேவனுடைய வார்த்தை கேட்கறது கூட கரெக்ட் டைம் முடிப்பாங்களா? நம்ம சொல்லிட்டு வந்துருப்போம், கரெக்டாக பார்க்க முடியும். நான் வந்துடுறேன், இல்லை என் சர்ச்சில் பார்க்க முடியும் முடிச்சுடுவேன். அதுவே சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது சரியான காரியங்களை உட்கார்ந்துட்டு பேசிடுவோம். எங்க பொறுமையா இருக்கணுமோ அங்கெல்லாம் பொறுமையா இருக்க மாட்டோம். தேவனுடைய சமூகத்தை நாளை கழிப்பது, ஒரு நாளை தேவனுடைய சமூகத்தில் கழிப்பது எத்தனை இன்பம் தெரியுமா? அவர்கள் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லப்படுது. எப்படி இருந்தனா அவ்வளவு மகிழ்ச்சியாக சொல்றாங்க. அவங்க யாரும் மகிழ்ச்சி விட்டுங்க. என்னைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் கடமை, இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம், அது என்ன சொல்ல போகிறாங்க, அப்போ என்ன நம்ம வாழ்க்கை தரத்துக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, அவர் எந்த மாதிரியான கான்செப்டில் நம்ம கொண்டு போக போகிறாரு, அவரை நோக்கி அவரை சுற்றி தான் உலகத்தில் கட்டமைக்கப்பட்டது. பரலோக வாழ்க்கை அந்த அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு சமீப காலம் இது 3ஆம் நாள், அடுத்த 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் நான் பேச போகிறேன். அது வந்து இந்த மாதிரி போதனையாக இருக்க பாடமாக அதைத்தான் தெரியும். உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா அந்த கான்செப்ட் ஒரு இடத்துல பேசும்போது ஒருத்தருக்கும் உயிரே தெரியாது. இந்த சப்ஜெக்ட் பேசணும் ஒரு இடத்துல அந்த உலகத்துக்கும் அப்படியாக பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கும் உணர முடியாது, உயிரை கிடையாது. அப்போ அவங்க எல்லாமே சும்மா கையில் பைபிளை வச்சுட்டு சும்மா அதை பார்க்காம கொள்ளாம ஏதோ ஒரு பைபிள் கையில் சர்ச்சுக்கு பைபிள் போனால் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்கேன். பைபிள் இப்படிப்பட்ட ஒரு உலகமே பிரிச்சு நினைச்சாதான் தெரியும். கல்வியை சொல்லமா? அப்போ நீங்க ஒரு பிரிவில் 9:11 சொல்ற மேற்பொரு சட்டம் நேர்மையை குறிக்கணும். அவரை உயர்த்தி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. உலகத்துல யாருக்குமே இல்லாத ஒரு நாமம் இயேசு அப்படின்னு பேர் வச்சுக்கிறார். இயேசு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சகர். ரட்சகருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ரட்சகர்னா மீட்டு கொள்வாங்க. எவனா நம்ம மீட் கொள்வானா? கடலில் யாராவது மீட் கொள்வானா? வியாதி இருக்குல்ல, என் வியாதியை யாராவது ஏற்றுப்பானா? எனக்கு வர்றதை எனக்கு கொடுங்க, என்னை அடிக்க போறீங்களா? என்ன அடிக்கிட்டார்? வியாதி என்ற 31 சவுக்கடி அந்த வியாதிக்கு ஆக ஏற்றுவிட்டார். கொடுமையான வியாதிகள், கொள்ள நோய்கள், அந்த நோய்க்கு மருந்து கிடையாது. அப்படிப்பட்ட கொள்ள நோய்களுக்காக எனக்கு பட வேண்டிய அந்த பாட அவர் இருக்கு, அவன் அடிக்காது. அந்த நோய் அவனுக்கு கொடுக்க 39 வியாதி வாரினால் அடிக்கப்பட்டதை சொன்னாங்க. அதனால தான் அந்த தழும்புலாம் நான் குணமாக சொல்லுவேன். இதெல்லாம் பார்க்கணும். அவருடைய தடுக்கலாக எப்படி குணமாக முடியும்? உனக்கு வந்து தடுப்பு நான் எப்படி குணமாகும்? இதுதான் கான்செப்ட். சத்தியத்தை இப்படி தான் பார்க்கணும். அப்போ அவர்கள் உடம்புல அதை ஏற்றிருக்காங்க. 39 சவுக்கடி, 39 வியாதி, கொள்ளை நோய், வாந்தி பேர் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, பணமாக தான் வரும். நான் மருந்து கிடையாது. கொஞ்ச நேரம் கர்மாந்தோம்னா வாந்தி பேதிக்கு கால ஹாஸ்பிட்டலில் பழையாலும் தெரியல கேட்குது. கொஞ்ச நேரத்தில் வண்டி பாடி தான் வரும். வாந்தி பேதியோட தூக்கி போவாங்க, அப்படியே தூக்கி வரலாம். அப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை, மனுஷனை உயிர் எடுக்க வேண்டிய கொள்ளை நோய்களை, அந்த வியாதிகளை தான் போது அடிகளாக இருக்குது. அதனால தான் அந்த தழும்பு பார்க்கும்போது
நான் வியாதியை சுகமாட்டேன், தழும்புகளால் குணமாட்டேன். அப்போ அந்த வியாதியை தழும்பு எனக்காக வியாதியை ஏற்றுக்கொண்டார் சொல்லும் பொழுது, அது விசுவாசிக்கும் போது, அது உயிர் இருக்கும்போது, அப்போதான் அந்த வியாதி உனக்கு குணமாகுது. தழும்புகளால் குணமாகிறது. நேரம் சும்மா தேவை சாப்பிட்டு பார்த்தா தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ சட்டத்தில் அவருக்கு நாளையும் பார்த்துட்டோம். தேவன் அவர் உயர்த்திட்டாரு. அது தாழ்மை பொறுமை, இது வந்து ஒரு சென்டர். அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. சென்டர் வந்து நடுப்புறம் வந்து அன்பு, நடுப்புறம் வந்து அன்பு. யாருன்னா ஆண்டவருக்கு இப்போ டாக்டர் டைம் கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? இன்னும் ஒரு 23 வருஷத்தில் நீங்கள் டைட்டிங் பண்ணீங்கன்னா மகாஜிமா நீங்கள் கிளம்பிடுவீங்க, உங்கள் உடம்புலேருந்து உயிர் போயிடும்னு சொன்னதான் இருக்கும். அப்பவே போயிடும். அது 24 வருஷம் தேவையே கிடையாது. அப்பயே போயிடும். யாரும் சாக விரும்புறது கிடையாது. யாரும் சாக விரும்புகிறோமா? ஒன்றும் இல்லை, நாளைக்கு செத்து போயிடுவோம் தெரிஞ்சா இன்னைக்கே செத்து போயிடும். அந்த பயத்திலே இல்லை, யாரும் சாக விரும்புறது கிடையாது. 90 வயசு 100 வயசாக வாழதான் இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்படும் போது மறிக்க போகிறது தெரியும். தெரிஞ்சு யாரும் சாப்பிடலாம். அதுக்கு பேர் உனக்காக எனக்காக சாக போறாங்கன்னா அது பேர் என்ன? அன்பு. இந்த அன்புக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ நீ அன்பு இது பண்ணாலும் இன்னைக்கெல்லாம் அன்பு வந்து பணம் தான் தீர்மானம். சொந்தங்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அதை விட்டு என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சொத்து சேர்க்கலாம். எங்கள் அப்பா சொல்ல தேவை சேர்ந்தேன் நான் சேர்த்து வச்சேன் அப்படின்வா. நான் போய் என் பிள்ளைக்கு வச்சிருக்கேன். என்ன உலகத்தில் நியதி இதுதான் நடக்குது. எல்லாருக்கும் சொத்தி சேர்த்து எங்கள் அப்பா சார் அப்போ நேர்மையாக சேர்த்து போனாங்க. உண்மையாக சேர்த்து போனார் கிடைக்குது. இந்தாத்தான் உண்மையாக இருந்தான், இன்னொரு சேர்த்து வச்சார் அப்படின்னு கேட்பான். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:13 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு புகழ் நான் அன்பாகிறேன் புகழுமா? புகழாது. இருமா பாருங்கம்மா. அன்பு வந்து எப்படி இருக்கும்? அவ்வளோ குவாலிட்டி தான் அன்பு. அன்பு வந்து ஒரு சிறந்த படம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படும். அவன் சொல்லமா சத்தியதான் அறிவிற்கு தெரியாது. அது இன்னொரு கான்செப்ட். அல்லது சொல்லமா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப அவர் நடுவிலே அந்த செய்த அந்த தியாகத்திற்கு இருக்காங்க. அவருடைய உயிர் அந்த நம்ம மேல வச்ச அன்பு பரிவான பலி. உனக்கும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அன்பு. தேவனுடைய யாரும் போக முடியாது. அதை தான் வந்து பிசாசு அருமையாக பண்ணிட்டு இருக்கான். குடிகள் கட்டுறது, பாவத்தில் கட்டுறது, வியாதியில் கட்டுறது, கழுத்தில் கட்டுறது, நோயில் கட்டுறது, பிரிவினையில் கட்டுறது, கணவன் மனைவி அன்பாக விட மாட்டான், பிள்ளைங்க நல்லா படிக்க விட மாட்டான், டிவி பாரு, சினிமா பாரு, செல்போனை பாரு. தேவனுக்குரிய அந்த தகுதியும் குவாலிட்டியும் குறைச்சிடுவான். போது அது போக முடியும். ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் தான் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். ஒரு நல்ல டிகிரி கேட்குறாங்க. டிகிரி கேட்குறாங்கன்னா நடுவில் என்ன சொல்கிறாங்க? பயிற்சி விடுறாங்க. ஐடி படிச்சிருக்கியா, பாலிடெக்னிக் படிச்சிருக்கியா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பயிற்சி அது ஒரு படிக்கும். இது மாதிரி நான் ஒரு உலகத்தில் வாழ்கிற நமக்கு இப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் தேவை. பரவாயில்ல பயிற்சி பரவாயில்ல போட்டு ஒரு குவாலிட்டி வேணாம். எங்கே போக போகிறேன்? யாரோட வாழ போகிறேன்? யோசிச்சு பாருங்க. தேவனோடு வாழ போகிறாங்க. ஒரு குவாலிட்டியான கடவுள், மற்ற கடவுள் மாதிரி கிடையாது. அப்போ நாம எப்படி போய் அவங்க கூட இருக்கணும்? அவங்க வாழ போகிறோம், சாக போகிறது கிடையாது. முடிவு பண்ணி நிலைத்திருப்பவனே
எல்லாத்தையும் சகிக்கணும், தாங்கணும், பொறுமை எல்லாவற்றையும் தாங்கணும், சகிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்க சொல்றது பாருங்க, என்ன பண்ணாரு, அதெல்லாம் சிறுவையில அவர் என்ன பண்ணாரா, இந்த நியாயபரமான சட்டங்களை எல்லாம் நீங்களாக்கி நம்மளை ரட்சித்திருக்கிறார். அப்ப நமக்கு எல்லா சட்டங்களும் பாதிப்பு உண்டாக்குச்சு. நியாயபரமான சட்டத்தின்படி நடக்கணும், அது சொல்ற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதான் வந்தார். அப்போ சட்டத்தின்படி நடக்கணும். அதே போல என்னன்னா, இந்த சட்டங்களுடைய பலன்களை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சட்டம் தண்டிக்குது, அவ்வளவுதான். ஒரு தப்பு செய்யற அந்த சட்டப்படி, அந்த நியாயப்பிரமாண சட்டப்படி நமக்கு தண்டனை, அவ்வளவுதான். ஆனா பலன்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற குவாலிட்டிக்கு அது அந்த இது படிப்பினை வேணும் இல்லையா? அதுக்கு சொல்ற மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் என்ன சொல்றாங்க, சபிக்கப்பட்டவன் இருக்குது. அப்ப மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப இயேசு சபிக்கப்பட்டவரா என்று சொல்லலாமா? அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இயேசு சபிக்கப்பட்டவரா? கிடையாது. அப்போ நமக்காக சாபமானார், அவரும் பாவியாதான் ஆயிட்டாரு. அப்படிதான் நம்பிக்கிறாரு. அப்படியே பாவி கிடையாது. ஆமா, ஆமா. அப்போ உலகத்தின் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, உலகத்தின் பாவங்களை சுமந்து நான் ஒண்ணு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சுமை, கடன் சுமை இருக்கு, யாருக்கு சுமை இருக்கும், பிள்ளைங்களை கல்வி கட்டணும்னு அந்த சுமை இருக்கும். ஐயோ வீடு வாசிக்கலையே, என் பிள்ளை கல்யாணம் ஆகலையே, என் பிள்ளை பண்டு படுத்தலையே, என் குழந்தை நல்லா வாழலையே, இது போன்ற இதெல்லாம் சுமையாகிடணும். புரியுதுங்களா? இந்த சுமையை நம்மளால் தாங்க தாங்கணுமா? என்ன சொல்றோம், மனமா எப்படின்னா தாங்கணுமா சொல்றோமா? இப்போ நம்மளால தாங்க முடியும். இப்போ ஒரு அன்புக்குரிய ஒரு சகோதரிட்டு சகோதரி நம்ம பேசும் பொழுது அந்த மார்க்கெல்லாம் அப்புறம் உங்க வைத்த பார்க்கல இல்லை வாங்குற சும்மாலாம் போய் உங்க நீ தாங்க முடியும். ஒரு 50 கிலோ நம்மளால தூக்க முடியுமா? ஆனால் அதெல்லாம் தூக்கிடலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை நம்மளால சமூக முடியும். சொன்னாரு, கர்த்தருடைய பாரத்தை அவர்களுடைய நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமக்கிறேன். யார் யாரை பார்க்க பாவனை என்னுடைய கஷ்ட சரியாக சுமந்துக்குவாங்களா? ஏசு சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியுது, இல்லைன்னா ஒன்னால சுமக்க முடியாது. அந்த பாரத்தை அது அழுதியாக வெளியே வரும், அது கண்ணீராக வெளியே வரும். சில பேருக்கு அது வேலையாக தெரியும். கர்த்தரை பேசி விடுறது, ஐயோ பிள்ளை கஷ்டப்படுறது நினைப்பாங்க. தவிர இயேசுதான் அப்படி நினைக்க முடியும். எல்லாரும் ஒரு கைப்பெண் அழுதுட்டு வராங்கப்பா, பிள்ளை செத்து போச்சு, எல்லாருமே கண்ணீரை தொடங்க சொல்றா. யாரும் போய் தொடச்சது? பாலியல் கொண்டு வராங்க, ஒரு கை அழுதுட்டு வராங்க, பிள்ளை படிக்கிறதுக்கு 100,000 ஜனங்கள் கூட போறாங்க. அவன் அழுத்துட்டு வரா. அவன் எவ்வளவு பெரிய இயக்கம், இழப்பு, பிள்ளையை எடுத்துட்டா முடிச்சு கை விதவை. அவங்களுடைய அழுகை என்ன இருக்கும்? உள்ள செலுத்த பலதரப்பட்ட சிந்தனை, எப்படி வாழணும், முடிச்சு போயிட்டான், உள்ள போயிட்டான். இந்த உலகத்துல யாரை எங்கே இருக்கணும், யார் எங்கே, அது மாதிரி பலதரப்பட்ட வேதனோடு கண்ணீர் தான். யாருமே தொடங்க, யார் தொடச்சா? அழாதேன்னு சொல்ற. அப்போ உனக்கும் எனக்கும் வருகிற பிரச்சனையில் கண்ணீரை அவங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு அன்பு. அவர் அன்பு மாதிரி உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது. 30,000 கடவுள்கள் கிடையாது. ஒரே சிங்கம் சொலவார்க்கு பேசப்பட்டது வரப்போற கடைசி காலம், கடைசி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து பாருங்க, சொல்றாரு லூக்கா 6:23 வாசி. லூக்கா 6:23 மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்த நலம் என்று சொல்வதோ
லூக்கா 6:23. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமென். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில். அப்ப இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள்லாம் அது வந்து ஒண்ணுமே பிரயோஜனமற்றது. எவ்வளவு பார்த்தீங்களா, இத்தனை இடத்துல கொள்ள செயின் பறிப்பு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தெரியல எல்லாமே பண்றாங்க. பரலோகத்துல உங்களுக்கு மீதியான பொக்கிஷம், மீதியான பொக்கிஷம் இருக்குமா? இது யார் சேர்த்து வச்சிருக்கீங்க? யார் சேர்த்து? வணக்கம் எனக்கும் அவர் சிலுவையில் சேர்த்து வச்சிருக்கிறார். சொல்லணுமா? மிகுந்த பொக்கிஷமா இருக்குமா? அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். ஏதாவது சிலுவையுடைய கட்சி பாரு, பாடு மாறணுமா? பாரு, எனக்காக வலது கையிலே ஒரு ஆணி, எனக்காக இடது கையில் ஒரு ஆணி, எனக்காக காப்பில் இல்லாது, எனக்காக என் சாபத்துக்காக தலையில முழுகுது, கடைசி சொட்டு ரத்தம் குட்டப்பட்ட கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தினாங்க. யாராவது நினைவு கூறுமா? நினைவு கூறும்படி யாருமே இயேசுவை போல நம்ம இருக்கிறோம். பேசுவாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாக. அப்ப இந்த சிலுவையில செய்யப்பட்ட பெரிய இந்த பரலோகத்தில் மீதான பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவங்களுக்கு யாருக்கு அந்த பொக்கிஷத்தை கொடுப்பாரு, யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கிடைக்கும் பாருங்க. இப்போ ஒரு வாழ்க்கை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்காக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வருமா? நான் ஒரு விபச்சாரக்காரனோ, ஒரு பொய்யனோ, ஒரு குற்றம் உள்ளனோ அப்படி பண்ணிட்டு இது ஒரு கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு நீங்க பேசி இந்த நீங்க இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பீங்களா? பேசுறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், நிற்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், நடக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், பார்க்கறதுக்கு ஒரு வேணும்னா அந்த பாசிட்டிவ் பார்க்கணும். அந்த பார்வையில் கூட எனக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும். எனக்கு நான் கொடுத்துக்கிற உடையில ஒரு தகுதி வேணும், பேசுகிற பேச்சில் ஒரு தகுதி வேணும் இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட ஒரு தேவனோடு வாழ போற நமக்கு எந்த மாதிரியான தகுதியை பார்க்கிறார் பாருங்க. ஒரு வசந்த வாசிக்கலாம், அந்த பலனை அனுபவிக்கும். சங்கீதம் 19:11 வாசிக்கும். அன்றியும் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த ஆஸ்தியை பெறப்போகிற உனக்கு அவைகளை கை கொள்ளுகிறதுனால 8 அப்படி வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் சொற்கள் தூய்மையா இருக்குதான், அது கண்களுக்கு இனிமையா இருக்குது, வாழ்க்கைக்கு உதாரணமா இருக்குது. என் வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும். நீ நல்லா இருக்க, நீங்க அற்புதமா இருக்க, நீ நல்லா இருக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி பாருங்க. நம்மள சொல்ல திப்பானா நம்ம வாழ்க்கைக்கு போறோம். இதுதான் வசனம் சொல்லு. என் கற்பனை கை கொண்டு எப்படின்னா தூய்மையாக எங்கேயாவது தூய்மையான வார்த்தை இருக்கா? இதில் ஏதாவது கேட்டுள்ள வார்த்தை இருக்கா? நீ கொலை பண்ணலாம், கொள்ளடிக்கலாம், கற்பழிக்கலாம், வந்து நான் சேர்ந்து அப்படியா இருக்குது? எல்லாமே செய்யப்படும். ஆயிரத்தையும் கடப்படும். எல்லாமே வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் தவிர நம்ம அழிந்து போகக்கூடிய வார்த்தை ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏற்றுக்க மாட்டோம். இதில் குற்றமாக ஏற்றுக்க மாட்டான், போய் சொல்றதை ஏற்றுக்க மாட்டான். சொல்லமா அவைகளை கை கொள்வதனால எனக்கு கற்பனைப்படி யார் தேவ வசந்தப்படி யார் அடிக்கடி இதாங்க உலகத்தினுடைய திட்டங்கள்லாம் மாறிச்சு. நம்ம மீறி பணம் வந்ததுனால தான் சிருஷ்டிக்கூடிய அந்த கான்செப்ட் மாறி போச்சு. தேவன் எதையும் ஒரு உயிரை அடிச்சு சாப்பிட, ஒரு உயிரை வச்சிக்க சொல்லவே கிடையாது. அது திட்டம் தேவனுடைய கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு மிருகம் ஒரு மிருகம் அடிச்சுதான் வாழ்ந்துட்டு ஒரு மனுஷன் கரையத்திற்கான அடிச்சு சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட உயிரை அடித்து தின்னும்படியா ஒரு நாளும் நாங்கள் பண்ணல. மனுஷன் நேர்ந்தது பிறகுதான் அப்புறம் ஒரு சட்டத்தை கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்டு சொல்லலாமா?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ சங்கீத புத்தகம் 58:11 வாசிக்கலாம். அப்பொழுது அப்பொழுது மெய்யாகவே நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் செய்கிறது பாருங்க. இந்த பலன் எப்படி பாருங்க. நீதிமானாக இருக்கிறவர்களுக்கு பலன் தான். நீதிமானுக்கு பலன் முடிக்கிறவர்கள நீதி செய்யணும். முடிக்கா நீங்க நம்ம அநீதிமானம் செய்யக்கூடாது. கர்த்தர் அவர்களை வாங்கி தான் வரும். சொல்றோம் ஒரு தடவை சொல்றோம், ரெண்டு தடவை சொல்றோம், ஒரு தடவை சொல்றாங்க. 70 தடவை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதே பட்டாரு நம்மளால தப்பு செய்யறதுக்கு முடியாது, மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது வரையிலும் பார்க்கணும். முடிந்த வரையிலே தன்னை சுத்தப்படுத்தி நீதிமன்றம் நீதி செய்யவே இல்லையோ யாருக்கு தீங்கு செய்யும். மெய்யாகவே நீதிமானுக்கு அப்போ பெரிய நீதிமான் நான் நீதிமான் யாரும் நீதிமான் கிடையாது. நீதிமானாய் மாற்றப்படுது. பிறப்பதை யாரும் நீதிமான் கிடையாது. தேவனை அறிவினாலே அவர் சொல்ற வார்த்தைகள் நடக்கிறாங்க. நீதிமானாலும் அவராம் கீழ்ப்படிந்தார். அது என்ன பண்ணுறார்? கீழ்ப்படிந்தார். பேச்சு ஒரு நாள் தள்ளவே அவர் எப்படி வைக்கப்பட்டார்? அவர்கள் கீழ்ப்படுத்ததுனாலே அவனுடைய நீதிமான் அவன் எப்படி ஐஸ்வர்யம் இருந்துச்சு. எண்ணி முடியாத சர்வசியமானாய் அவர்களுக்கு ஆசை வந்தாரு. அது நம்ம ஆசை மாட்டாரா? யார் அவரது ஆசை இருப்பாரா? நம்ம தான் நினைக்கிறாரு. உயிரை கொடுத்தவரை தேவன் கூட கொடுப்பாருன்னு அது விசுவாசம் நம்பிக்கையா நமக்கு இல்லை. அன்னைக்கு சொல்லமா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அன்னைக்கு சொல்லணும். அல்லேலூயா. அப்போ நீங்க பாருங்க நீதிமொழிகள் 13:13 நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படு. கற்பனைக்கு பயந்துனா அவருடைய வார்த்தைக்கு பயந்து பயப்படுங்க. நீங்க செய்கிற கட்டணம் பிடிக்கல. வீட்டுக்கு வந்து பிடிக்க ஏன் பாக்ஸிங் கற்றுக்குவார் வீட்டில் கரெக்டா சும்மா வரும்போது நிறைய பேர் கொண்டாடி தான் சத்தியை கற்றுக்கிறது வெளியே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவன் தான் திரும்பி வந்து என்ன பண்ணி அடிச்சது யார் திரும்பி பண்ணா வேலை கொடுத்தாங்க. 16 பக்கத்துல ஒரு மடங்கு இவருக்கு பெரிய மாவீரம் 10 பாக்ஸிங் போயிட்டு வந்து சொல்லாமா. அப்போ இந்த கற்பனைக்கு இது என் கணவருக்கு இது எப்ப தேவனுக்கு இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கணவருக்கு நீ பயப்படுற, சமூகத்துக்கு பயப்படுற, கர்த்தருக்கு எதுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி எப்போ நீ ஒதுக்குறியோ அப்பவே இந்த சமூகத்துக்கு இந்த மனிதனுக்கு ஒரு கடைக்கு எங்க போனாலும் அதெல்லாம் நீ உண்மையா செய்தா கடவுளுக்கு இது பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம உண்மையா. அதுதான் இது சொல்ற பாருங்க. கற்பனைகளுக்கு பயப்படுகிறவன் அவன் தான் இங்கே வருமா எனக்கு கிடைக்குமா கேட்டான். சர்ச்சுக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அவன் வந்து நான் வந்து ஒரு கட்சி வச்சுக்கிறான். ஒரு மாவட்ட கல்வி போஸ்ட் கொடுத்தீங்களா? சர்ச்சுக்கு நான் போஸ்ட் கொடுத்தீங்க மகிமை. அப்போ 9:16 சொல்றாரு உற்சாகமாய் பிரசங்கிப்பவர்களுக்கு பலன். அப்போ ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறாங்க, அதனால இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு பேசுவோம் அப்படியே இல்லை. இயேசுவை பற்றி 2 வார்த்தை ஒரு சாட்சியா இருக்கிற அறிவிக்காக பிரசங்கம். ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யல, அந்த இடத்துல எஜமான கீழ்படுத்தி வேலை செய்யறா அது பாடாது. அதெல்லாம் இந்த சர்ச்சுக்கு போகிறது எவ்வளோ அருமையாக மனதில் கடவுள் அப்படி மாறணும். நாம் காரியமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு வழி விட்டு படிக்கணும். அது மாதிரி தான் இயேசு அவர் வழி விட்டு படிச்சு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க 2 Corinthiயர் 9:12 சொல்றாரு தர்ம சகாயம் பண்ணுங்கள். பசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல்
ஆமென். அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கிறது. இப்ப கிறிஸ்தவர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, தேவனுடைய இயேசுடைய கருணை கண்டு இயேசுக்கு நான் சொல்ற வழியும் சத்தியம் சொல்லணும். அவரை போல குணாதிசைகள் நமக்கு இல்லைன்னா நாம் எப்படி கிறிஸ்துவன்னு சொல்லணும்? ஏன்னா எங்கள் அப்பா குணம் ஒரு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவன் அப்பா மாதிரி என்ன நடக்கிறான் பாரு அப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா மாதிரியே பேசுகிறான் பாருங்க. இப்போ தகப்பனுடைய குணாதிசைகள் பிள்ளைக்கு வருதா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சாப்பிட நமக்கு இயேசு குணங்கள் நமக்குள்ள இருக்கணுமா இல்லையா? அவரை போல இருக்கணுமா இல்லையா? அவரை போல பேசணும், அவரை போல அன்பு செய்யணும், அவரை போல கொடுக்கணும். உயிர் கொடுத்தாங்க, நம்மளால உயிர் கொடுக்கணும். தர்மசாலை இல்லாதவர்களுக்கு சொல்ல முடியாது. இயேசு இருந்தாலும் அந்த எண்ணம் இயேசு இல்லாமல் ஒருவருக்கு கொடுக்குற குணம் இருக்கவே இருக்காது. எவன் மட்டும் 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்து ஒரு திக்கத்தை கொடுக்குறானோ அவனுக்குள்ள இயேசு இருந்தாலும் அந்த குணங்கள் வரும். அப்போ சபைக்கு வர கிறிஸ்துவை தரித்திருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு என்ன தகுதி? கிறிஸ்துவின் குணங்கள் நமக்குள்ள இருக்கணுமா இல்லையா? இருக்குதா? அவர் நேசிக்கிறார். இன்னைக்கும் பகையாக தான் இருக்கிறோம். ஒரு கூட்டமாக ஒரு எதிர்ப்புக்கு நமக்கு பகை, சொந்தங்களுக்கு நமக்கு பகை, அண்ணன் தம்பிக்கு பகை, கணவன் மனைவிக்கு பகை இருக்குதா இல்லையா? ஏன் சத்தியம் சொன்னாரு? சத்துருடைய யாவரோடும் சமாதானம் எதிரிகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. யாரை ஒட்டு பண்ணிக்கிறோமா? அவன் வாங்கி பிடிக்காம விட மாட்டேன்னு கிறிஸ்துவ யாரு? கிறிஸ்துவனுடைய குணங்கள் நீ வர சர்ச்சைக்கு வர்றது பேச கிடையாது, பைபிளை கை வச்சுக்கிறது பேச கிடையாது, கிறிஸ்தவை தரித்திருக்கிறது பேச கிடையாது. ஒரு சமூகத்தில் வாழ்கிற பகுதியில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாகி வாழ மண்ணை பார்த்து கத்துக்கணும் தவிர உன்னை பார்த்து பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. நாங்கள் வீட்டில் ஒரே சண்டை, ஒரே கத்து, ஒரே குத்து, யாரோட சர்ச்சைக்கு போது சொன்னாங்க. நான் ஒரு ஜாதி பற்றி சாட்சியாக வாழ்ந்து காட்டுவாங்க. அங்கதானே கிறிஸ்து மதிப்பு. அடுத்து ஒரு எபேசியர் 6:7 வாசி. 6:7 அடிமையானாலும் சுயாதீனமான உள்ளவனானாலும் சொல்லப்படுகிற இந்த வசனத்தை ஏதாவது ஒன்று கவனிச்சு சொல்லுங்க. என்ன உணர்வு? என்ன உணர்வு? என்ன உணர்வு? அவனவன் செய்கிற நன்மையும் எப்படி இது அப்படியே தூக்கி வச்சு கதவு தந்து போகும். வேலை மட்டும் பார்த்து அந்த வடச்சு உள்ள போகும்போது உள்ள என்ன மாதிரியான வளர்த்தாட்ட வச்சுக்கிறார்கள். நன்மை செய்கிறவர்களுக்கு பாரு, நன்மையில செய்யலாம் கூட பரவாயில்ல, தீமை மட்டும் செய்யணும். இன்னைக்கும் ஒரு கூட்டம் எதிர்பார்த்தாங்க இருக்குது. எதிர்ப்பு இன்னும் பகையாது. யாரா 2 பேரும் சர்ச்சைக்கு போறாங்க. அவங்க எங்க சர்ச்சைலாம் வீடு சர்ச்சைக்கு போயிட்டு சண்டை போடும். பார்த்தீங்களா? பாசு திட்டுவாங்க. சர்ச்சைக்கு வர்றது, சர்ச்சைக்கு போயிட்டு முடிச்சுட்டு போயிருங்க போட்டு கைக்கு போட்டு. நம்ம ஜனத்தை சொல்லல, நடக்குது, இயல்பாக நடக்குது, சில இடங்களுக்கு நடக்குது. இது மாதிரி பகை உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. உன்னை ஆசீர்வதிக்கிறது, உன்னை பார்த்து 10 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம பார்த்து 10 பேர் பின்மாற்றி போகக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவனாக ஒரு காலத்தில் வாயாடுறதை பார்த்தா அவ்வளோ பேசலாம். அவனுக்காக பயப்படுங்க. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாக. கர்த்தர் நல்லவர்கள் கிருபை. எபிரேயர் 11:4 பார்க்கலாம். எபிரேயர் 11:4 விசுவாசம் இல்லாமல் எபிரேயர் 11:4 தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இங்க என்ன இருக்குன்னா, நம்மை தேடுகிறவர்களுக்கு இப்போ கொண்டு வராங்க. கையில் காசு இல்லை, அப்பாட்ட
நான் இப்போ கேட்கலாமான்னு உள்ளத்தில் நினைக்கிறேன். நான் எடுத்து கொடுத்துருவேன், எடுத்து கொடுத்துருவேன். அது போல தேவனிடத்துல போய் முழங்கால் படிக்கும். உன் பிரச்சனையாகிட்ட சொல்லணுமா? உன் முறையை என்கிட்ட கொண்டு வாங்க. பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுங்க. நீ யாருக்கு வர்ற கடனா அவர்கிட்ட சொல்லு. வியாதி யாருக்கு சொல்லலாம் முடியல, அழுதுவாரு. அப்பா கிட்ட சொன்னதுக்கெல்லாம் கடன் கேட்கிறோம். சில பேர்கிட்ட நம்ம பசங்களெல்லாம் சொல்லி காசு கேட்போம். ஒவ்வொரு நாளைக்கு யாரும் நம்ம சொல்லி காட்டுவான். அவமானமாக இருக்கும், நிந்தையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். கர்த்தரை எப்படி பார்த்தோம்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் சொல்லுங்கள். அப்போ தேடுறதுனா சும்மா வந்து சர்ச்சுக்கு உட்காந்துட்டு சும்மா உட்காந்து நீட்டாக போகிறது அப்படி கிடையாது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வசனத்தை வாசித்து உனக்கும் அவருக்குள்ள உணர்வு எவ்வளவு வசனம் வாசிக்கிறியோ அவ்வளவு கவனமும் உன்னோட ஐக்கியமாக இதுதான் ஐக்கியம். தேவனுடைய ஐக்கியம் இருக்கா? நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கு? டிவிலையும் செல்போன்லையும் உலக பிரச்சனைக்கும் சில பேர்கிட்ட கும்பல் உட்காந்து அந்த ஊருனாலும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியே அது கிடையாது. யாரும் ஒரு நேரத்தாங்க ஒதுக்கி கேள்வி ஏன்னா நாடிகள் அதெல்லாம் நம்ம நாடி கொடுப்பேன். டாக்டர் கிட்ட போய் நாடி வந்தால் தான் நாடி வீட்டில் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் சீஃப் டாக்டர் வீட்டுக்கு வருவா டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை கம்மா மீட்டிங் எங்கள் வீட்டில் வந்து வாங்க போனான்னா அதுவும் போன 30 டெஸ்ட்டு அங்கே போகிற இங்கே போகிறதாலும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு தான் முடிவு மாற்றம் பேர்தான் நாடி பிடிப்பாங்க. இங்கே மட்டும் அவர்களுக்கு ஓடியாந்துடணும். ஓடியோட இந்த அப்படி கடனா அப்படி நீயா போய் தேடிங்கெல்லாம் அவர் வரணும். வரணும் வருவாரா? வருவாரு தேடுவையா? எனக்கே தெரியும் எங்களை குவாலிட்டி. நான் தேடலை, நான் தேடணும். எப்போ தேடுறேன்? என் பிரச்சனைக்கு மாத்திரம் தேடக்கூடாது. அது தினமும் எல்லாத்துடைய ராஜ்யத்தை நீதி தேடணும். நீ பைபிள் படிக்கிறதா நீதி, ஓய்வு நாள் சபைக்கு வருதா நீதி, புரியுங்களா? அதை மிஸ் பண்ணக்கூடாது. அவர் அதுதான் நாடி வருதா, தேடி வருதா. எங்கெங்கயோ பிரச்சனையை போய் சொல்றீங்க, இங்கே வந்து சொல்லிக்கிறீங்க. தீர்க்கிறது இவர் தான், சொல்யூஷன் இவர் தான், முடிவு இவர் தான். மனுஷன் எங்கே போனாலும் கடன் தான் கொடுப்பான். 10 வட்டி 5 வட்டி பேச முடியாது. ஒரு பிரச்சனை அது இவர் தான். நீ சுகமாக வேண்டும் என்று கேட்கறது நல்லா சொல்லுவாங்க. இருந்துட்டு வாய் இப்படித்தானே சொல்லுவாங்க. வியாதி வந்துச்சுன்னா பின்ன அது பண்ண வச்சு அது வந்துச்சு. யாரும் மன்னிக்கிற குணமோ தயாள குணம் கிடையாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு 3:23 சொல்றாரு பாருங்க. கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு பலன் சொல்றாரு. கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சுதந்திரம் தான் தெரியுமா? சுதந்திரமாகிய பலனை சுதந்திரத்துக்கு கடல் ஒரு கட்டு அடிமைப்பட்ட, வியாதி ஒரு கட்டு அடிமைப்பட்ட, ஒரு வேலை செய்யல விருத்தி விடாது கட்டு அடிமைத்தனம். இந்த அடிமை கடற்கரை இந்த கட்டம் உடைச்சு ஒரு சுதந்திரமாக கடல்லப்பா வியாதி இல்லைப்பா எப்படிலாம் படிக்குது நல்ல வருமானம் வருது கத்தருக்கு சொல்ற வழிமுண்டாங்க. இப்படி எதாவது சொல்லணும். ஒரு பொருள் வீட்டுக்கு வந்த உடனே அது மேலே கை வச்சு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இதே கொடுத்தாச்சு ஜெபிக்கிறா அது ₹1 இருந்தாலும் மேலே கை வச்சு எனக்கு கற்றுக் கொடுத்தா நன்றி ஆண்டவர் சொல்லியிருக்கணுமா? நன்றி கற்றுவிட்டாங்க. நீ நல்லா இருந்தால் வேலைக்கு சம்பாதிக்க முடியும். 10 நாள் படுத்திட்டு வருமானம் வருமா? வராதில்லை. அப்போ அந்த வியாதிலாம் வாழ்க்கையை கொடுத்து உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு வாழ வைக்கிற தெய்வத்தை அழுதினமோ தேடணுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நல்ல கர்த்தரை சேவியும். வேற யாரையும் சேவிக்கூடாது. கர்த்தரை சேவி கர்த்தரை தான் போடுது. சாஸ்திரமாக எழுதி அடுத்து சொல்றாரு ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு
பாவத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் ம், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தரை தேடும் போது அவங்க கொடுக்கிற பலன் தெரியுமா? அவருடைய ஐக்கியம், அவருடைய ஐக்கியம். பைபிள் படிக்க வசனத்தை பேச பாட பாட ஜெபிக்க துதிக்க உனக்கு பரிசுத்தப்பட்டு இந்த பரிசுத்தம் இப்போ இந்த வசனத்தை இருதயத்தில் ஏற்றி வச்சுட்டு அந்த சிந்தனையோடு வெளியே போகும்போது பக்கத்தில் இருக்கிற விழுவாங்க சாஸ்திரத்தில் நம்ம வந்து சர்ச்சிலேருந்து நான் வந்து வீட்டில் நாங்கள் போய் ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு பையன் நான் பேசுகிறேன், பையன் நடந்து தெரியாது. அவன் சொல்கிறான் அண்ணன் போவான், பக்கத்தில் போய் நிற்கிறேன் எனக்கு தெரியாது. அவன் வந்து கட்டில் இருக்கிறான், போக மாட்டான் சார் போவாங்க அப்படி போக மாட்டான். அப்போ பிள்ளைங்க ஒரு சில வச்சு நம்ம போவாங்க. நான் எதுக்கு ஒரு அம்மா ஓடி வந்து ஐயா ஐயா அவன் கட்டில் இருக்கிறான் பார்த்தா பேசிக்கிறான் பிசாசு. சார் சொல்லுது ஏய் தொடுத்தவங்கள. அப்போ நம்ம இங்கேருந்து நீங்கள் போக கூட ஒரு அதான் தேவனுடைய தேவ ஆலயத்துக்கு போக மாட்டேன், வேற எங்கேயும் போகாது. அந்த பிரசன்ஸ் குறையவே கூடாது, அப்படியே போய் வீட்டில் இருக்கு. நடுவில் எல்லாம் பேசுகிற ஒரு துன்மார்க்கு ஒரு துன்மார்க்கு எடுத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த பிரசன்ஸ் போயிடும். அந்த பிரசன்ஸோடு நீ பாருங்கள சில கோயில்களை இந்து கோயிலில் பார்த்து காமாட்சிகள் குத்து வளர்த்து எதுவும் காமாட்சி அப்படியே அது இருக்கு. ஏன்னா அது பெரிய பிரசன்ஸோட போகலாம், இல்லை விசாசோடு தான் போகும். ஆனால் நம்மளாம் வந்து அதுவே சொல்லலாமா? அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து ஒன்றை எதையும் இன்னலை கூட கைவிடாது, ஒரு சொட்டு கூட கைவிடாது. பாதையில் தான் நம்ம பாவம் நிறைந்தவர் தான். நம்ம மேலே என்ன ஒரு கருணை வச்சிருக்கிறாட்டு ஒன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். அப்போ தேவன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நீ அறிந்துட்டா நீ பயப்படாத, கடன் இதை பயப்படாத, வியாதி இதை பயப்படாத, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அதனால் அதுக்காக சர்ச்சைப்பார். எல்லாருக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, இல்லாத பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. மனுஷனாக போட்டால் பாடுன்னு இயேசுவை காமிச்சாங்க. இப்படிலாம் பாடு இருக்குன்னு காமிச்சு அடிப்பட்டாரா, விடப்பட்டாரா, குட்டுப்பட்டாரா, திட்டுப்பட்டாரா, துக்கப்பட்டாரா, எல்லாம் அவமானப்பட்டாரா, இதெல்லாம் மாதிரி யாருங்க அப்படிலாம் கூடாது. இதெல்லாம் நடக்கும். முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவனே ஈஸ்வரன் எந்த இடத்துல விட்டு கொடுக்காது. ஏன்னா உங்கள் புருஷனை விட்டு கொடுத்துருக்கா, உன் மனைவி விட்டு கொடுத்துருவியா, உன் பிள்ளை விட்டு கொடுத்துருவியா, உன் வீட்டை விட்டு கொடுத்துருவியா? அப்போ நம்ம கொண்டு போகிற பருவத்தில் கொண்டு போய் சேர்த்து வாழ வைக்க போகிற தெய்வத்தை மட்டும் இருக்கு. ஒருத்தவங்க நம்மளை வச்சு இயேசுவர் அவங்களோட பேசுகிறார். அவங்க சர்ச்சைக்கு போனாலும் நல்லா குவாலிட்டியாக இருக்கு. நம்ம வச்சு ஓகேவா? சேனல் ஜெபிக்கலாமா? நான் நேசிக்கிற பல்வேறு குமாரன் இயேசு பரிசுத்த ஆவியானவரே, நன்றி.